வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஃபேன்சி saree. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸ் கிளாத்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது. இப்போ இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபேன்சியான மாடல் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரியை பார்க்கலாம். இதான் ப்ளவுஸோட கிளாத்து. இப்போது ப்ளைனாக இருக்குது. இப்போ சாரியில் பைப்பிங் இருக்குது. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த ப்ளவுஸ் கிளாத் இருக்குது. சாரியில் பார்டர் பகுதியில் கொஞ்சம் பெரிய சைஸில் எம்ப்ராய்டரி இருக்குது. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக அந்த டிசைன் இருக்குது. சாரி ஃபுல்லாக இதே டிசைனில் இருக்குது. இப்போ சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத் 1/4 மீட்டரில் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையானது. இப்போ இது பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ப்ளவுஸோட அகலம் 11.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. உயரம் 14.5 இன்ச் இருக்குது. ஷோல்டர் வெட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ ஒரு கேன்வாஸை நம்ம 2ஆக மடிக்கலாம். கிளாத்தோட மடிப்பு பாகமும் கேன்வாஸோட மடிப்பு பாகமும் ஒரே இடத்துல வச்சுட்டு ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலிருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. மேலே நெக்கோட அகலம் தைச்சதுக்கப்புறம் 2.25 இன்ச் அந்த அளவு இந்த சைடில் அடையாளப்படுத்திடுங்க. இப்போ இந்த நெக்குக்கு கீழே 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு இந்த கார்னர்லேருந்து மேலே 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அதுக்கு வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு மேலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கம் வர்ற மாதிரி கீழே நம்ம 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அது வரைக்கும் பாட் நெக் ஷேப்பில் வரைஞ்சி விடலாம். இப்போ வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அந்த சைட்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு இலை வடிவமாக வரைஞ்சிட்டு வெளிப்பக்கம் 3/4 இன்ச்சு 1 இன்ச் அளவுலாம் கேன்வாஸ் இருக்கிற மாதிரி அடையாளப்படுத்தி வெளிப்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு பகுதியிலேருந்து அந்த டிசைன் பண்ணுற பகுதியும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இந்த பகுதியை நம்ம அயன் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்திட்டு உள்பக்கம் உள்ள கேன்வாஸை வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வைங்க. அளவுகள் மாறாமல் இருக்கும். வெளிப்பக்கம் உள்ள பீஸ் லைட்டாக அயன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள பீஸ் எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இலை வடிவமாக நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அதை அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். இது 2 சைடும் அப்படி ஜாயிண்ட் ஆன மாதிரியே இருக்குது. நம்ம அயன் பண்ணிவிட்டு தைக்கும்போது தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணுறேன். இப்போ தைக்கிறத பார்க்கலாம். இப்போ கேன்வாஸ்க்கு வெளிப்பக்கம் உள்பக்கம் 2 பகுதியிலையும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. இப்போ இது மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். சென்டரில் நம்ம ஒரு தையல் தைச்சிட்டு நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது கிளாத்து விலகி வராது. நெக்கு பகுதியில் தைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள். கேன்வாஸ்க்கு உள் பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்கை சுற்றி கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். இப்போ இதில் கேன்வாஸ் இருக்கும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திரும்பி கொடுக்கும். நெக்கோட எட்ஜில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தையல் நம்ம தைச்சி விட்டுடலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சிட்டு வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இடுப்பு மடிப்பு பாகம் லாஸ்ட்டில் தான் ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கணும். இப்போ இது கிராஸ் பீஸ் 1 சைடாக மடித்து தைச்சிருக்கிறேன். சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத்தில் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். கிராஸ் பீஸை அடிப்பக்கமாக வச்சுட்டு கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு அப்படியே நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. மேலே இதில் லைனிங் கிளாத் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இந்த பீஸ் அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. பைப்பிங் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் பாருங்க. ஏன்னா அதில் ஒரு கிளாத்தில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கும்போது இந்த பைப்பிங் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இப்போ பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. நெக்கு பகுதிக்கு பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம உள்பக்கமாக கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள். இந்த பீஸில் கேன்வாஸ்க்கு வெளிப்பக்கம் உள்பக்கம் 2 பகுதியிலையும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் இந்த பீஸை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துடலாம்.
தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை பாலி காட்டன் கிளாத் அடிப்பக்கமாக வச்சு இந்த உள்பக்கம் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி சைடில் கொஞ்சம் பகுதி அப்படியே தைச்சிட்டு அப்படியே கீழே வரைக்கும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். சைடில் 1 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுக்கலாம். ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக மேலே 1/4 இன்ச் அளவு கிளாத்தை விட்டு கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி எடுங்க. இப்போ இந்த இலை வடிவத்துக்கு நம்ம ஒரு பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறோம். இப்போ இந்த லைனிங் கிளாத்து பக்கமாக அதில் வந்து இந்த கேன்வாஸ் இருக்கிற பகுதி தெரியுது பாருங்கள், அந்த பகுதியில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். இது நமக்கு லாஸ்ட்டில் ஜாயிண்ட் ஆகும்போது மேல் பக்கமாக அந்த லைன் தெரியும், இந்த சைடில் தெரியுது. 2 பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ் கிளாத்தில் கிராஸ் பீஸ் 1 சைடாக மடித்து தைச்சிருக்கிறேன். கொஞ்சமாக கிராஸ் பீஸ் தெரிகிற மாதிரி விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். லைனிங் பக்கம் மேலே தெரிகிற மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இப்போ இதை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இலை வடிவமாக கட் பண்ணி தைக்கும்போது இந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும் பாருங்கள். இப்போ இதை சென்டரில் நம்ம முதுகு பாகத்தில் அடையாளப்படுத்திட்டு 2 பீஸுமே சைடில் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். சைடில் அந்த தையல் லைன் தெரியுது பாருங்கள், அந்த பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அளவுகள் வந்து சரியாக வந்துடும். இப்போ அந்த பைப்பிங்கும் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு. இந்த பகுதியிலே அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ நெக்கு பகுதியிலையும் நமக்கு ரவுண்டு நெக் அப்படிங்கும்போது இந்த பைப்பிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ரெண்டு பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இது 2 ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணியிருக்கிறேன். முக்கோண ஷேப்பில் மடித்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். 2 பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கிட்டு ஒன்றுக்கு மேல் ஒன்று வைக்கலாம். கீழே இருக்கிற பீஸ் கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவு தெரிகிற மாதிரி விட்டு சைடில் பைப்பிங் பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. பைப்பிங்கில் தையல் படாமல் சைடில் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இது நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். ப்ளவுஸ் கிளாத்தும் சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத்தும் 1.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 பீஸையும் சேர்ந்த மாதிரி வச்சு ஒரு பக்கமாக நேராக ஒரு தையல் தைச்சிடலாம். தைச்சிட்டு 1 இன்ச்சுக்கு கம்மியாக அந்த தையலுக்கு அடுத்ததாக இன்னொரு தையல் வர்ற மாதிரி அப்படி ஜாயிண்ட் ஆக்குங்க. 2 பீஸுமே 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் ஒரு நீடியில் நூல் கோர்த்து இந்த சைட்லேருந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு நீடியில் திருப்பி உள்பக்கமாக விடுங்க. இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் பகுதி அப்படியே உள்பக்கமாக அந்த த்ரெட்டு உள்பக்கம் போகிற மாதிரி இப்படி எடுத்து விட்டுட்டு எடுங்க. ஈஸியாக இந்த பைப்பிங் வந்து வெளிப்பக்கமாக திரும்பி வரும். நல்லா வெளிப்பக்கம் திரும்பி எடுத்ததுக்கப்புறம் இதில் 2 கலர் சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த தையல் ஜாயிண்ட் வந்து 2 சைட்லேயும் வர மாதிரி அப்படி கரெக்டாக வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அயன் வேணாலும் பண்ணிக்கோங்க, நல்லா தேய்ச்சி விட்டாலும் போதும். சென்டரில் நம்ம ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். நல்லா சைடில் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தையல் தைச்சிருக்கிறேன். இந்த பீஸோட நீளம் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திட்டு இதில் வர்ற பகுதியை நம்ம டிசைன் வரைஞ்சிடலாம். கொஞ்சம் வளைவாக நெக்கு பகுதிக்கு அப்படியே வர்ற மாதிரி கீழே கொஞ்சம் இந்த மாதிரி வளைவாக வர்ற மாதிரி இந்த டிசைனை பண்ணுறேன். அந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் அப்படியே ஒரு லைன் போட்டிருக்கிறேன். மேலே அந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நம்ம அந்த வரைஞ்சிருக்கிற லைனில் இந்த டேப் வச்சு பார்க்கலாம். பார்த்துட்டு இதில் இருந்து 3 மடங்கு அளவு அதிகமாக நமக்கு வேணும். இது எத்தனை இன்ச் இருக்கோ அதிலிருந்து 3 மடங்கு அந்த பீஸோட நீளம் வந்து தேவைப்படும். அப்படி 2 பீஸ் வேணும். இன்னும் கொஞ்சமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். அடுத்ததாக ஒரு ப்ளீட் வைக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி அப்படியே வைங்க. இந்த சைடில் வச்சுருக்கிறோம். அப்புறம் இந்த பக்கம் திருப்பி வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் இந்த மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. ஏதாவது ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி அப்படியே திருப்பி விடுங்க. ஈஸியாக திரும்பி கொடுக்கும். தச்சுட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த கீழே நம்ம மடித்து விடுற அளவு வந்து 2 பக்கம் உள்ள பீஸும் ஒன்றோட ஒன்று அப்படி கீழே வந்து தொடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். சைடில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த மடித்து விட்டுருக்கிறது அடியில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 2 பீஸுமே தைச்சதுக்கப்புறம் இந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் இந்த பீஸ் வர்ற மாதிரி பைப்பிங் வந்து நமக்கு வெளிப்பக்கம் தெரியணும். அந்த மாதிரி வச்சு சென்டரில் நம்ம ஒரு தையல்
அந்த ஏற்கனவே அந்த பீஸில் தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் அப்படியே தைச்சிருங்க. ஒரு லைன் போட்டிருக்கிறேன் இந்த நெக்குக்கு வெளிப்பக்கம் இடுப்பு பகுதி வரைக்கும் கொஞ்சம் வளைவாக, அந்த சென்டர்லேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படி வளைவாக வர மாதிரி அந்த லைன் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அப்படியே தைச்சி விட்டுருங்க. 2 பக்கமே அதே மாதிரி தைச்சதுக்கப்புறம் இதில் நம்ம நீடில் நூல் கோர்த்து கைனால் நம்ம அந்த பாக்ஸ் டைப்பில் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு கீழே இருந்து அந்த நீடில் மேலே விடுங்க. விட்டுட்டு சைடில் இந்த மேலே இருக்கிற பகுதியை மட்டும் எடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து மேலே இருக்கிற பகுதியை எடுங்க. 2யும் நல்லா பிடிச்சி இந்த மாதிரி டைட்டாக ஒரு தையல் அதுக்கு மேலேயே அப்படியே தைச்சி விட்டுருங்க. இப்போ இதில் நீங்கள் பீட்ஸ் வேணாலும் வைக்கலாம். இதை சும்மா நான் அப்படியே தைச்சி விடுறேன். தைச்சிட்டு அடிப்பக்கமாக அந்த நீடியில் விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த பீஸுக்கு வைக்கலாம். மேலே இருக்கிற பகுதி மட்டும் எடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறதையும் அப்படி 2யும் சேர்ந்த மாதிரி பிடிச்சி இப்படி இழுங்க. 2ம் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும். அப்புறம் அதை அப்படியே நல்லா இன்னொரு தையல் தைச்சி அப்படியே கட்டி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான். இதில் மேலே நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத்து வர்ற மாதிரி அப்படி தைச்சிட்டு கீழே அந்த saree கலர் இருக்கிற மாதிரி அந்த பாக்ஸ் டைப்பில் தைச்சிருக்கத அதில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு பண்ணும்போது அந்த டிசைன் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பூ கட்டி விட்டுருக்கிறது மாதிரி இருக்கும், பார்க்கும்போது ஒரு ஆரம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது அந்த சாரிக்கும் இந்த ப்ளவுஸ் ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு குயிக்காக தைச்சி முடிக்கிற மாதிரி உள்ள ஒரு ஃபேன்சியான மாடல். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.